இன்னும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா 100% நான் சொல்லுவேன், உங்களோட ஃபைனல் எக்ஸாம் நெருங்கிடுச்சு. அதுக்காக நீங்கள் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்கை கொடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. என்ன தான் நல்லா படித்தாலும் சில நேரத்தில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, தடைகள் ஏற்படுது, படிக்கிறதுக்கு மோட்டிவேஷன் வரமாட்டேங்க, இப்படின்னு ஏதோ ஒரு சில விஷயங்கள்னால படிப்பில் தடை ஏற்படுது. அதை ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் சில சொல்யூஷன் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதெல்லாம் நம்மளே லுக் பேக் பண்ணாதான் சில விஷயங்கள். இதில் 2 விஷயம் சொன்னேன். ஒன்று, உங்களுக்கு இயற்கையாகவே கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க, படிக்கணும், நல்ல மார்க் எடுக்கணும், கடின உழைப்பை கொடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு கோல்ஸ் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு தடைகள் ஏற்பட்டால் அதை ரெக்டிஃபை பண்ண முடியும் நம்புறீங்க, அதுக்கான சொல்யூஷனை தேடுறீங்க, அதனால் இந்த வீடியோ பார்க்குறீங்க. இந்த 2 சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நான் சொல்லும்போது நீங்கள் அப்போ தான் திரும்பி பார்ப்பீங்க. இந்த திரும்பி பார்க்கும்போது உங்கள் மனசு சந்தோஷப்படும், ஆஹா நம்ம இதெல்லாம் பண்ணுறோமே அப்படின்னு. அந்த சந்தோஷம் இந்த வீடியோவை உங்களை ஃபுல்லாக பார்க்க வைக்கும். இதே மாதிரி தான் நீங்கள் படிக்கும்போது சில தடைகள் ஏற்படுதா, சில பிரச்சனைகள் ஏற்படுதா, அதில் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிறது மூலமாக உங்கள் மனசு சந்தோஷப்படும். உங்களால் நேச்சுரலாக இன்னும் கொஞ்சம் நேரம் படிக்க முடியும், அதிக எஃபிஷியன்ஸாக கொடுக்க முடியும். அதே மாதிரி சின்ன விஷயங்கள் ஒரு 3 அனத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மொதல் விஷயம், there will be always a starting resistance. எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறதுக்கு முதல்ல தயக்கமாக தான் இருக்கும். தூக்கத்துலேருந்து எழும்புறதுக்கு தயங்காத மனுஷங்க யார்? ஸோ எல்லா விஷயத்துக்கும் நேச்சுரலாகவே நமக்கு தயக்கம் இருக்கும். அதுவும் நம்ம பண்ண போகிற விஷயம் ரொம்ப பெருசு அப்படின்னா தயக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் பண்ண போகிற விஷயம் கொஞ்சம் சின்னது தான் அப்படின்னா தயக்கம் கம்மியாக இருக்கும். ஸோ நேச்சுரலாகவே மனுஷனுக்கு நம்ம எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா தயக்கமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி தயங்குற விஷயங்கள் சின்னது தான் அப்படின்னா தயக்கம் கம்மியாக இருக்கும், ஈஸியாக ஆரம்பிப்போம். ஆனால் பெரிய விஷயம் அப்படின்னா தயக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும், முடியாதுன்னு முடிவு பண்ணிடுவோம், அதை ஆரம்பிக்கவே மாட்டோம். ஸோ உதாரணத்துக்கு உங்ககிட்ட இந்த மலையை நகர்த்தணும் அப்படின்னு சொன்னால் முடியவே முடியாத விஷயம் அப்படின்னு எல்லாருமே கைவிட்டுருவோம். ஆனால் இல்லை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு பாறைகளை தினம் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்து அப்படின்னு சொன்னால் ஓகே, மேனேஜபிள் டாஸ்க், சின்ன சின்ன பாறைகளை தினமும் நகர்த்தணும், அவ்வளோதானே அப்படின்னு அதை ஆரம்பிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் இங்கே இன்றைக்கி நம்ம படிக்கணும், நாளைக்கே 60%, 70%, 80%க்கு மேலே எடுக்கணும்னு நினச்சா இது மேனேஜபிள் டாஸ்க் இல்லை, நம்ம மனசை முடிவு பண்ணிடுவோம், படிக்கவே மாட்டோம். ஆனால் டெய்லி உன்னால் முடிஞ்ச ஒரு டாப்பிக்கை கவர் பண்ணு, ஒரு கொஸ்டினை கவர் பண்ணு, ஒரு சப்ஜெக்டை கவர் பண்ணு, இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் புஷ் பண்ணீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், நீங்கள் ஈஸியாக ஆரம்பிப்பீங்க. இதாக 5 செகண்ட் ரூல்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். அந்த 5 செகண்டுக்கு மேலே யாருக்கு தெரியும்? நீங்கள் 5 நிமிஷம் நினச்சி ஆரம்பிச்ச விஷயத்தை நீங்கள் 1 மணி நேரம் கூட கண்டினியூ பண்ணலாம். ஸோ படிக்கிறதுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த இனிஷியல் 10 நிமிஷத்தில் 5 செகண்ட் தான் கஷ்டமாக இருக்கும், ஸ்டார்டிங் 5 செகண்ட். அதுக்கு பதிலாக நீங்கள் நினச்ச மாதிரி 10 நிமிஷம் படித்தாலும் நல்லது தான், இல்லை அந்த 10 நிமிஷம் 1 மணி நேரம் ஆனாலும் நல்லது தான். ஸோ இனிஷியல் ரெசிஸ்டன்ஸ் தான் அதிகம், அது எல்லாருக்குமே இருக்கும், அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னா, காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போன எல்லாருமே நம்ம இதை ஃபீல் பண்ணியிருப்போம். அந்த கேம்பஸ்குள்ளே என்டர் ஆனதும் பல்வேறு தரப்பான பசங்க பொண்ணுங்க எல்லாரும் வந்திருப்பாங்க. அதில் நிறைய பேரை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுமா தோணும்? எல்லோரும் இவ்வளோ ப்ரிப்பேர்டாக வந்திருக்கிறாங்க, சரி இந்த எக்ஸாம் இல்லைன்னா என்ன, நான் அடுத்த எக்ஸாம்லேயோ இல்லை என்னோட பர்சனல் ஃபைனல் எக்ஸாம்லேயோ நான் நிறைய மார்க் எடுப்பேன், நான் இவங்க மாதிரியே படிச்சுட்டு ப்ரிப்பேர்டாக போவேன் அப்படின்னு நமக்கு தோணும். ஸோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அந்த என்விரான்மெண்ட், பசங்க பொண்ணுங்க அவங்க வரக்கூடிய விதம், அவங்களோட மைண்ட் செட், அவங்க லேர்ன் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போதே அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம படிக்கணுங்கிற மோட்டிவேஷனை இன்டியூஸ் பண்ணும். ஆனால் அந்த மோட்டிவேஷன் கண்டினியூஸாக இருக்காது. ஒன்ஸ் வீட்டுக்கு வந்ததும் அப்பா அம்மா, அண்ணன் தம்பி, ஃப்ரெண்ட்ஸு இப்படின்னு அந்த மொத்த என்விரான்மெண்ட்டும் மாறிடும், நம்மளால் கண்டினியூஸாக படிக்கணுங்கிற மோட்டிவேஷன் வராது. ஸோ ஹேவ் எ ஸ்டடி படி ஆர் எ ஸ்டடி குரூப். அந்த குரூப்பில் நீங்கள் இருக்கும்போது மற்றவங்க கொஸ்டினை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதோ, இல்லை அவங்கெல்லாம் படிக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் போதோ, இல்லை அவங்க உங்ககிட்ட கேள்விகள் கேட்கும்போதோ, நீங்கள் டவுட்டை கிளியர் பண்ணும்போதோ ஆட்டோமேட்டிக்காக அந்த என்விரான்மெண்ட் உங்களை படிக்க வைக்கும், அது ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ ஹேவ் எ ஸ்டடி படி ஆர் எ ஸ்டடி குரூப் டு கிரியேட் அ மோட்டிவேஷன். 3வது முக்கியமான விஷயம், ஃபோக்கஸ் ஆன் ட்ரிபிள் டைம். அதாவது டைம் டேபிள், டைமர் அண்ட் பிரேக் டைம். அதாவது டைம் டேபிள் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வெற்றிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு நேரத்தில் செய்கிறதுக்கு பேர் வெற்றி இல்லை, சரியான விஷயத்தை சரியான நேரத்தில் செஞ்சால் தான் வெற்றி கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த டைம் டேபிள். படிக்கணும் முடிவு பண்ணால் மட்டும் போதாது, எதை எப்போ படிக்கணும், எப்போ படித்து முடிக்கணும்னு முடிவு பண்ணி படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை ஈஸியாக படித்து முடிக்க முடியும். ஸோ டைம் டேபிளை கீப் அப் பண்ணுங்கள். 2வது விஷயம், டைமர். அதாவது நம்மள நிறைய பேர் 5 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கிறேன், 6 மணி வரை படிப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு கிளாக்கை பார்த்துட்டு போய் உட்காரோம். அதுதான் தப்பு. அதை நம்ம பார்க்கும்போது 5, 6ன்னு தான் தோணுமே தவிர நம்ம எவ்வளோ நிமிஷம் படிச்சிருக்கோன்னு நமக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு டைமரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். நான் ஒரு 10 நிமிஷம் தான் படிக்கிறேனா, 20 நிமிஷம் தான் படிக்கிறேனா அப்படின்னு அந்த டைமரை ஸ்டார்ட் பண்ணி வச்சு உட்காந்திங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் படிக்கணும் முடிவு பண்ணிட்டேன்னா 30 நிமிஷம் அது முடியும் போது நான் எழும்பலாம், ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுக்கலாம் அப்படின்னு தோணும். ஸோ இந்த டைமரை நீங்கள் கீப் அப் பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக அந்த டைம் டேபிளை ஃபாலோ பண்ண முடியும். பிரேக் டைம், நம்ம படிக்கிறதுக்கு எந்த அளவுக்கு நேரம் செலவு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ப்ராப்பரான ரெஸ்ட்டும் தேவை. ஏன்னா ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் பேர்ன் அவுட் ஆகாமல் படிக்க முடியும்.
ஸோ ஒவ்வொரு 20 நிமிஷத்துக்கு இடையிலையும் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துக்கலாம். இது பொமடாரோ டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இன்னொரு சங்காக பிரித்து அடுத்த 20 நிமிஷம் அதுக்கு அடுத்த 20 நிமிஷம் ஈஸியாக படிக்கிறோமா, அதுக்கு இடையில் எடுக்கக்கூடிய 10 நிமிஷம் பிரேக்கும் ஒரு ரிலாக்ஸ்டானதாக இருக்கணும். உடனே உங்களோட மைண்ட் செட்டை மாத்திர மாதிரியான எந்த பிரேக்கும் எடுக்காதீங்க. அதாவது நான் 10 நிமிஷம் பிரேக் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா உங்களோட மைண்டு ஈஸியாக டைவெர்ட் ஆகிடும். படித்த விஷயங்கள் கூட நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அந்த நேரத்தில் நான் ஒரு பசிலை சால்வ் பண்ணுறேன், இல்லை நான் ஃப்ரெண்ட்ஸு கூட கால் பண்ணி பேசுகிறேன் இப்படின்னு சின்னதாக ஏதாவது ஒரு விஷயம் உங்களை ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவேட் பண்ணாத விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அந்த பிரேக் எஃபிஷியண்ட்டான பிரேக். ஸோ இந்த 3 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிள் தான், ஆனால் இந்த சிம்பிளான விஷயத்தை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய மாற்றம் ரொம்ப பெருசு. ஸோ முயற்சி பண்ணி போராடுங்க. முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. வெற்றி உங்களுக்கு தான். உங்கள் வாழ்க்கை எந்த நிமிஷம் வேணாலும் மாறலாம். அந்த நிமிஷம் இந்த நிமிஷமாக கூட இருக்கலாம். உங்கள் வெற்றியின் பாதையில் 400 அங்கமாக இருக்க மோட்டிவேஷன் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.